அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது தெற்கு ரயில்வேயில் மீண்டும் தலை தூக்கும் இந்தி என்று இன்றைய மாலை மலர் நாளிதழிலே பக்கம் எண் 5 செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த செய்தியில் இந்தி பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக சமீபத்தில் சிறப்பு இந்தி இயக்கத்தை துணை பொது மேலாளர் அலுவல் மொழி சுரேஷ் சந்திரா தொடங்கி வைத்தார். அப்போது அவர் இந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் செய்த பணிகள் மதிப்பீடு செய்யப்படும் என்றார். ரயில்வே துறையில் இந்தி நடைமுறைப்படுத்தப்படுவதை சரிபார்க்க வேண்டும் என தெற்கு ரயில்வேக்கு டெல்லியில் இருந்து சுற்றறிக்கை வந்து உள்ளதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள டிவிஷன்களுக்கு இடையே முக்கியமான கடித தொடர்புகளை இந்தியில் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நாம் பலமுறை தெற்கு ரயில்வேயில் இந்தி மொழி ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்றும், வட மாநிலத்தவர்கள் அதிகமாக பணிபுரிவதால் தமிழர்கள் மொழி புரியாமல் அவர்களிடம் பல்வேறு சம்பவங்கள், வாக்குவாதங்கள் நடந்துள்ளன. ஏன் தற்போது கூட ஒரு ரயில் விபத்து நடந்து பள்ளி மாணவர்கள் இறந்துள்ளனர். இது போன்ற செய்திகளை நாம் பல முறை தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் தமிழர்களே பணியில் அமர்த்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் மத்திய அரசு துறையான ரயில்வே துறையில் தமிழ் மொழியிலேயே அதிகம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் நாம் பல்வேறு முறை பல்வேறு பதிவுகளிலே தெரிவித்து வருகின்றோம். மேலும் தற்பொழுது ரயில் நிலையங்களில் உள்ள உணவு பண்டங்கள், ஹோட்டல்களில் இந்தி மொழியில்தான் அதன் பெயர் பலகைகள் உள்ளன. அதை தமிழ் மொழியில் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இது சம்பந்தமாக தமிழக அரசும், தற்போது திமுக தலைமையிலான தமிழக அரசும் நாடாளுமன்றத்திலும் மேல் சபையிலும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், தொடர்ந்து இதுபோன்று மத்திய அரசு RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தில் இந்தியை புகுத்தப்படுமேயானால், முன்பு பேரறிஞர் அண்ணா காலத்தில் தொடர்ந்தது போல இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழக மக்கள் அனைவராலும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், நாம் தொடர்ந்து கூறி வருகின்றோம். மத்திய அரசு பணிகளில் தமிழர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகின்ற வேளையில், இது போன்றதொரு குறுக்கு வழியில் இந்தியை புகுத்த திட்டமிட்டிருப்பது என்பது மிகவும் நயவஞ்சகமானது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் ரயில்வே வாரியமும் இது சம்பந்தமாக உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ரயில் நிலையங்களில் உள்ள உணவு பண்டங்கள், ஹோட்டல்களில் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு, மீண்டும் கூறுகின்றோம். மீண்டும் ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தூண்ட வேண்டாம் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.